ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இன்றைக்கி வந்து என்னென்ன பூவெல்லாம் விரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து கார்டனில் பூத்த பூக்களை பற்றி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ எடுத்துருக்கிறேன். இது நம்ம சங்கு புஷ்பம். எப்போவுமே நம்ம சங்கு புஷ்பத்தில் இப்போ வந்து பூ இருந்துக்கிட்டே இருக்குது, கம்மியாக தான் பூக்குது. மழை பெய்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் வாடினது மாதிரி களத்தை தொங்க போட்டுட்டு தான் நிற்கிது. ஸோ இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது நம்ம சங்கு புஷ்பம் செடி. அப்புறமா இது வந்து ஒரு குரோட்டன்ஸ். இது வந்து நம்ம செடி கம்பு முறிச்சு நட்டாலே வரும், சூப்பராக வரும். இதில் வெளியே வந்து ஆரஞ்சு கலரும் சென்டரில் எல்லோ கலர்லையும். இது மொட்டு வந்து இந்த மாதிரி தான் ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். இது விரிஞ்சதுக்கப்புறமா தான் இதுக்கு நடுவில் வந்து ஒரு எல்லோ கலர் பூ வரும். பார்க்க அழகாக இருக்குது. இது கம்பு நட்டாலே வந்துடும். இதுவும் கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் டேமேஜ் ஆகி நின்று இப்போ மழை பெய்ததுனால இதுவும் புஸ்தியாக தடுத்து வர ஆரம்பித்தாச்சு. அப்புறமா நம்ம இந்த லில்லி செடி, நான் வந்து ஹார்ன் பூ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வந்து நமக்கு வந்து கிழங்கு இருக்குல்ல, இந்த பல்லாரி இருக்குல்ல, பெரிய வெங்காயம், அதை மாதிரி தான் இதோட இது இருக்கும், ரூட் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த பல்பை நடும்போது நமக்கு இந்த மாதிரி செடி வளர்ந்து வந்து பூ வரும். இதெல்லாமே மழை காலத்தில் பூக்கக்கூடிய பூ தான். பாருங்கள், ஒரு செடியில் ஒரு இது வந்து 4 பூ பூத்துருக்கு. ஸோ இதுவும் வித்தியாசமான கலர், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது. இன்னொன்று ஆரஞ்சு கலர் இருக்குது, அது இன்னும் பூக்கலை. ஸோ அது பூத்ததுக்கப்புறமா இன்னொரு அப்டேட் நம்ம பார்க்கலாம். அப்புறமா நம்ம பிளாக் பியூட்டி, நம்ம பிளாக் ரோஜா தான். இது வந்து டபுள் லேயர் மாதிரி வரும். இப்போ வந்து பூ குட்டியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. இது நம்ம கட் பண்ணி விட்டதுக்கு பிறகு சின்ன செடியாக தான் இருக்குது, நிறைய திளர் வரல. இது வந்து நம்ம ஒயிட் கலர் ரோஜா. இதுலேயுமே வந்து பூ கம்மியாக தான் இருக்குது. இது பூத்து முடிஞ்சிச்சு. இனி ஒருக்கா ட்ரிம் பண்ணி விட்டு இந்த தடவை வந்து டிஏபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருக்கிறேன். ஸோ டிஏபி போட்டாக்கி கொஞ்சம் திளரெல்லாம் நிறைய வந்து பூ அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் நம்மளும் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். அப்புறம் நம்ம அடீனியம் தான். அடீனியம் ஃபஸ்ட்டு பூக்கவே இல்லை, பூத்ததுக்கப்புறமா இதுலேயும் அடிக்கடி பூ பூத்துட்டே இருக்குது. நான் வந்து பிங்க் கலர் எதிர்பார்த்தேன், ஆனால் ஒயிட் கலரில் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.